ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி நாங்கள் இந்த வீடியோ எதுக்காக மேக் பண்ணியிருக்கேன்னா, இந்த அனாமலி ஸ்கேன் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதுக்காக தான். ஸோ எல்லோரும் இந்த அனாமலின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்கேன்னு சொல்லுவாங்க. ஆமாம், கண்டிப்பாக அது இம்பார்ட்டண்ட். ஏன்னா நம்ம பேபியுடைய க்ரோத்தை பார்க்குறதுக்கு இந்த அனாமலி வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ஸ்கேன் அனாமலி ஸ்கேன். ஸோ இதை டார்கெட்டட் ஸ்கேனுன்னு கூட சொல்லுவாங்க. என்னுடைய ஸ்கேன் வந்து இன்றைக்கி தான் நடந்துச்சு. 19th வீக் 2 days ஆகிருக்கு என்னுடைய பேபி. ஸோ இது வந்து ஒன் பேபி, சிங்கிள் பேபி அப்படின்னு போட்டிருக்காங்க. சர்விக்ஸ் லென்த்து பார்த்திங்கன்னா 4.3 சென்டிமீட்டர், விச் இஸ் நார்மல். எல்லாமே நார்மலாக இருக்குது. ரைட் யூட்ரின் நார்மல், லெஃப்ட் யூட்ரின் நார்மல் இருக்குது. இங்கே வந்து கர்ப்பப்பைக்கு வந்திங்கன்னா பேபியுடைய ஹார்ட் பீட் வந்து 160 இருக்குது. ஸோ இந்த 160 ஹார்ட் பீட்டை வச்சு, ஹார்ட் ரேட்டை வச்சு நம்ம பொண்ணா பையனா அப்படின்னு டிசைட் பண்ண முடியாது. ஏன்னா என்னுடைய பையனுக்கு வந்து அதிகமாக இருந்தது, பொண்ணுக்கு தான் கம்மியாக இருந்தது. ஸோ இதை வச்சே நம்ம கன்க்ளூஷனுக்கு வர முடியாது. அப்புறம் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ப்ளசண்ட்டாவுடைய பொசிஷனை வச்சு ஜெண்டரை வந்து கன்சிடர் பண்ண முடியும்னு. இல்லை, ப்ளசண்ட்டா வந்து எனக்கு ஆன்டீரியர்னு தான் இருக்குது. ஆன்டீரியரில் பொண்ணும் பொறுக்கலாம், இல்லை பையனும் பொறுக்கலாம். அதுவும் நமக்கு வந்து கரெக்டான ஒரு ஆன்சர் வந்து தராது. கரெக்டான ஒரு டிசிஷன் எடுக்க முடியாது. அப்புறம் பேபியோடைய வெயிட் வந்து 500 grams இருக்கணும். ஸோ அதுதான் டாக்டர் வந்து இப்படி சர்க்கிள் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ என்னுடைய பேபி வெயிட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. 302 grams தான் இருக்குது. ஸோ ஃபுட் லென்த் அப்படின்னா 3.0 சென்டிமீட்டர் இருக்குது. விச் இஸ் நார்மல் தான். இது ஒன்றும் பயப்படுற மாதிரி இல்லை. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் நார்மலாக இருக்குன்னா பயப்படாதீங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு மூமெண்ட்ஸ் தெரியுதான்னு பாருங்கள். மூமெண்ட்ஸ் இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. மூமெண்ட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த மாதிரி இதில் ஏதாச்சும் டவுட்ஸோ இல்லை ஏதாச்சும் இருந்தாவோ நீங்கள் பிங்க் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இது நெக்ஸ்ட்டு பேஜில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பேபியுடைய ஹெட்டு, நெக்கு, ஸ்பைன், ஃபேஸ், அப்புறம் தோராக்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இது வந்து ஹார்ட்டு. ஸோ நான் இதை மடித்து வச்சுருக்கேன். அதில் அட்ரஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் மடித்து வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே நார்மல் மெஷரில் தான் இருக்குது. ஒரு 19th வீக்கில் என்ன இருக்கணுமோ அது கரெக்டாக இருக்குது. இதுக்கு மேலே நான் ப்ரெக்னென்சி வீடியோஸ், அதாவது ஸ்கேனிங்கு, அப்புறம் அனாமலி ஸ்கேனிங் போட்டாச்சு. என்டி ஸ்கேன் பற்றி நான் போடுறேன். அது ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.